அடுத்து வந்து 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பியர்கள் தமிழர்களை எப்படி அழைத்தனர்? இது ஏன் இந்த கேள்வி இங்கே உள்ள வருது அப்படின்னா, ஐரோப்பியர்கள் அப்படின்றது ஐரோப்பியா என்ற ஒரு நாடு கிடையாது. அது வந்து ஒரு கண்டம் சொல்லுவாங்க இல்லையா? பல நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க ஆய்வாளர்கள். இந்த ட்ரேடிங் சொல்லுவாங்க இல்லையா, வணிகம் செய்கிறதுக்கு நிறைய வந்துட்டு போகிறாங்க. இந்த ஃப்ரெஞ்சு சொல்லுவாங்க, போர்ச்சுகீசியல் சொல்லுவாங்க, ஜெர்மனியிலலாம் வந்துட்டு போயிருக்காங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஒரு நாட்டுக்காரரும் ஒரு ஒரு மாதிரி நம்மளை அழைக்கிறாங்க. இப்படி ஒரு ஒரு நாட்டுக்காரர்களும் ஒரு ஒரு மாதிரி நம்மளை அழைக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் முதல்ல திராவிடான்னு பார்த்தோம் இல்லையா, இதே ஐரோப்பியர்கள் திராவிட்னு பயன்படுத்துகிறாங்க, திராவிடான்னு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் தமிழிச்சேன், தமிழர்களை குறிப்பிடுறதுக்கு தமிழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஒரு சொல்லை வந்து திராவிடா பயன்படுத்தாமல் தமிழர்களை குறிக்க தமிழிச்சேன்னு குறிக்கிறாங்க. இதோட காலகட்டங்களை பாருங்கள். 1850 1898 தமிழிச்சேன் சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஒரு ஃப்ரெஞ்ச் வார்த்தை. அது எனக்கு எப்படி உச்சரிக்கணும்னு தெரியல, பட் ஆய்வுக்காக நான் இதை வந்து கொண்டு வந்திருக்கேன். 1800 பாருங்கள், தமிழிச்சேன் சொல்லி தமிழர்களை திராவிடர்களாக பார்க்காம, திராவிடம் என்று குறிக்காம, குறிப்பிட்ட ஐரோப்பியர்களும் இருக்காங்க, திராவிட சொல்லே தெரியாம குறிப்பிட்ட ஐரோப்பியர்களுமே இருக்காங்க. புரியுதுங்களா? தமிழிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னடானா, திராவிட என்ற சொல்லி குறிப்பிட்ட ஐரோப்பியர்கள், ஒரு பக்கம் என்னன்னா திராவிடம் அந்த சொல்லே தெரியாத ஐரோப்பியர்கள். புரியுதா? இப்ப இங்க என்ன கேள்வி வருது? எப்படி இந்த ஐரோப்பியர்கள் இருவேறு அடையாளங்களை பயன்படுத்துகிறாங்க தமிழர்களை குறிக்க? அப்போ இந்த தமிழ்ச்சேன் குறிக்கிறாங்க பார்த்தீங்களா, தமிழிச்சேன். அப்புறம் இன்னொன்று வந்து தமோல் அப்படின்னு இருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலிலேருந்து நம்ம குறிச்சிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், 1750 நம்மள தமோல்னு குறிக்கிறாங்க. 1500 இருக்குது, 400 இருக்குது. இங்கே பாருங்கள், இது நம்ம வந்துட்டு கீழே இருந்து போவோம் வருடத்தில். 1758 இதுலேயுமே தமோல், 63 தமோல், 63 தமோல், 65 தமோல், 66 தமோல். இந்த மாதிரி பல சொற்களை பயன்படுத்தி வந்துட்டு நம்மளை ஐரோப்பியர்கள் பயன்படுத்தி குறிக்கிறாங்க. இப்போ இந்த ஐரோப்பியர்கள் திராவிட அந்த சொல்லை மட்டும்தான் பயன்படுத்தி குறிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா மிக 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 தவறு. அப்படி வந்து சொல்கிறவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், தமிழர்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். சரியாக தெரிஞ்சுக்கோங்க, தமிழர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று அர்த்தம். அப்போ இந்த தமிழிச்சேன், தமிழ், தமோல், தமிழியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், தமிழில் போட்டு நம்ம வந்து தேடலாம். தம்மோல் பார்த்தீங்களா, 1821 தம்மோல்னு குறிக்கிறாங்க. 1822 இந்த காலகட்டத்தில் போகலாம். இங்கே பாருங்கள், 1550 இதில் ஏதாச்சும் ஆதாரங்கள் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. நிறைய இடத்துல இந்த தமிழ்ன்றது பயன்படுத்தப்படுது. எத்தனை 1500 தமிழர்களை குறிக்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், இன்னொன்று தமிழியன், அதே நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், தமிழியன் லாங்குவேஜஸ், தமிழியன் ஃபேமிலி. இங்கே பார்த்தீங்களா, தமிழியன் ஃபேமிலி. இதை நம்ம வந்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கிறது என்று. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக தமிழியன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நம்மளை குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். தமிழியன் இந்தியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரி. இப்போ வந்து எதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழர்களை எப்படியெல்லாம் குறிப்பிட்டாங்க? திராவிடம் என்ற ஒரு வார்த்தை மட்டுமா? தவறு, மிகப்பெரிய தவறு. தவறாக கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றை. ஐரோப்பியர்கள் பல தமிழ் அப்படின்ற அவங்க வந்து பாருங்க தெளிவாக இருந்திருக்காங்க. தமிழ் அதை TAM தம் அப்படின்றது வந்துடும். அதுக்கப்புறம் தான் அந்த இழு தான் வந்து தமிழன் அதை தான் வந்து அவங்களால சொல்ல முடியல.
அதைத்தான் அவங்க மாற்றி 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 குறிப்பிடும் பொழுது இந்த ஐரோப்பியர்கள், இந்த பக்கம் இருக்க ஐரோப்பியர்கள் எப்படி திராவிட் என்ற வார்த்தையை குறிப்பிட்டார்கள்? இங்கே ஒரு பெரிய சிக்கல் வந்து வருது. இது ஒரு பெரிய கேள்வி வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன், இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு. தமிழர்கள் திராவிட் அப்படின்னு குறிக்கப்படும் பொழுது எப்படி குறிக்கப்படுறாங்க அப்படின்னா, இந்த வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்கும் போது ஒருவர் அங்கே இருக்கணும். அங்கே வந்து யார் படிப்பறிவு அதிகமாக இருந்தாங்க இந்தியாவில் அந்த காலகட்டத்தில்? பண்டிதர்கள். அப்போ பண்டிதர்களோட உதவியோட ஒருத்தர் வந்து இந்த குறிப்புகளை எழுதுறாங்க அப்படின்னா, பண்டிதர் என்ன சொல்லுவார்? திராவிடன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு 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 இங்கே கேள்வி வந்து இங்கே எழுது. அப்போ வந்து இது திட்டமிடப்பட்ட வரலாற்று திரிவா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து எழணும். அவன் தான் தமிழன். எழலை அப்படின்னா அவன் தமிழனே கிடையாது. சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஐரோப்பியர்கள் நம் தமிழ் என்ற வார்த்தையை எழுத மட்டும் உச்சரிக்க முடியாமல் அதுக்கு பதிலாக லியன், மவுல், அப்புறம் சென் அந்த மாதிரி போட்டு பல வடிவங்கத்தில் இம்மை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. புரியுதா? இங்கே திராவிடம் அப்படியே மாற்றி ஐரோப்பியர்கள் வந்து சொல்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. அது வந்து ஐரோப்பியர்களோட உச்சரிப்பு கிடையாது, பண்டிதர்களின் உச்சரிப்பு. பண்டிதர்களின் திட்டமிடப்பட்ட திராவிடம் என்ற ஒரு சொல் தமிழர்களின் அடையாள மாற்றமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இதை அனைத்து தமிழர் குடிகளும் ஆராய்ந்து பல இடத்தில் பல கட்டுரைகளை வெளியிட வேண்டும், காணொலிகளை வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சரி, இதை உடைக்கும் வகையில் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த 17-18ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பியர்கள் தமிழர்களை எப்படி அழைத்தனர் என்று தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வந்து ஒருபோதும் திராவிடா என்று அழைக்கவில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் திசை திருப்பப்பட்டோ இல்லை எண்ணங்கள் மழுங்கடிக்கப்பட்டோ அவர்கள் திராவிட என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றனர் என்பது இந்த ஆதாரங்களின் மூலம் நம்மளுக்கு மிக தெளிவாக வெட்ட வெளிச்சத்தில் தெரிகின்றது. தமிழர்களே, இதை மிக கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரத்தில் வைத்து பார்க்க வேண்டிய இந்த ஆதாரங்கள், இது உங்களுக்கு அவ்வளோ கை கொடுக்க போகின்றது என்று நான் நம்புகின்றேன். அடுத்து வந்து உண்மையில் திராவிடர்கள் யார்? இப்போ நம்ம கேள்வியாக வந்திருக்கோம், திராவிடர்கள்லாம் யாருப்பா? ஆனால் நம்ம தான்பா திராவிடர்கள், தமிழர்கள் தான்பா திராவிடர்கள். தென்னிந்தியாவில் வாழ எல்லாரும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாம்பா திராவிடர்கள். ஆனால் ஒருத்தரும் சொன்னது கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடர்கள், வேறு எங்கேயும் போய் திராவிடர்கள் கிடையாது. சரி, ஓகே. இப்போ திராவிடர்கள் யார் என்பதையும் நாம் இப்போ சொல்ல போகின்றோம். திராவிடர்கள் பிராமணர்கள், வேற யாருமே கிடையாது. திராவிடர்கள் பிராமணர்கள். நம்மளுடைய திராவிடம்தான் தமிழ் அப்படின்னு கால்டுவெல் ஐரோப்பியர் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் அல்லவா? அதே ஐரோப்பியர்கள் தான் திராவிடர்கள் பிராமணர்கள் என்று கால்டுவெல்லுக்கு முன்னரே பதித்து வைத்திருக்கின்றனர், பதிந்து சென்று விட்டனர். அந்த குறிப்பழப்பை நான் உங்களுக்கு காமிக்க போகின்றேன். ஆயிரத்தி 807 ஒரு 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 குறிப்புகள் வருது. 1807 ஒரு வெளியான ஒரு குறிப்புகளில் வந்து பாருங்கள், லண்டனில் வந்து இதை வெளியிடுறாங்க. அந்த குறிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெளிவாக பாருங்கள். இந்த இடத்துல இங்கே நல்லா பாருங்கள். த பிராமன்ஸ் ஆஃப் த தமிழ்ஸ் ஆர் கால்ட் திராவிடா. த பிராமன்ஸ் ஆஃப் தமிழ்ஸ், the Brahmins of the Tamils are called திராவிடா. தமிழர்கள் திராவிடர்கள் இல்லை என்பதை 1807 இந்த ஹாமில்டன் பிரான்சிஸ் என்ற ஒரு ஐரோப்பியர் அவரது கால்டுவெலுக்கு முன்னதாகவே 40 வருடங்களா 50 வருடங்களுக்கு முன்னதாகவே குறிப்பிட்டிருக்கின்றார். என்னென்னு குறிப்பிட்டிருக்காரு? The Brahmins of the Tamils are called திராவிடா. தமிழ்ஸ் திராவிடர்கள் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யாரு தான் திராவிட? அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திராவிட அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து பிராமன்ஸ். தமிழ் கிடையாது, தமிழ் கிடையாது, தமிழர் கிடையாது, திரமிழ கிடையாது, எதுவும் கிடையாது.
சரிங்களா? இன்னொரு வார்த்தை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள். இந்த திராவிட இந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேருந்து திரிஞ்சதே கிடையாது. அதற்கான ஆதாரத்தையும் இப்போ நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? சரி, இப்போ தெளிவாக பார்த்துக்கிட்டீங்க. 1807 வெளிவந்த ஒரு குறிப்பேட்டில், அதாவது கால்டுவெலுக்கு முன்னரே என்ன அப்படின்னா, என்ன சொல்லிட்டாங்க? கால்டுவெலுக்கு முன்னரே தமிழ்நாட்டில் வாழ்ந்த பிராமணர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ திராவிடர்கள் யார் என்று உங்களுக்கு ஒரு யாருன்னு ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கோம். திராவிடர்கள் தமிழர்கள் கிடையாது என்பதை ஆதாரபூர்வமாக இப்பொழுது நாம் நிரூபித்து விட்டோம். அதே ஐரோப்பியர்களின் குறிப்பேடுகள் மூலம். எந்த ஐரோப்பியரை வச்சு 1856 கால்டுவெல் எழுதினார் இல்லையா? எதை வச்சு தமிழர்களின் அடையாளம் மாற்றப்பட்டதோ அதே ஐரோப்பியர்கள் குறிப்புகள் வச்சு தான் இங்கே தமிழர்களின் அடையாளம் வந்து தமிழர்களாக எழுதி திராவிடர்கள் என்பவர்கள் பிராமணர்கள் என்று எழுதியிருக்கின்றனர். இதுதான் ஆதாரம். யாரு கேட்டாலும் இந்த ஆதாரத்தை தூக்கி போடுங்க. இதுக்கப்புறம் அடுத்தது திராவிட சொல்லின் முழு வரலாறு மற்றும் சொல்லின் அர்த்தங்கள். இங்கே தான் இருக்குது உங்களுக்கு இன்னும் பெரிய டெஸ்ட்டு. சரிங்களா? திராவிட சொல்லுனா என்ன, திராவிட சொல்லி எங்கேருந்து வந்துச்சு, என்ன வந்துச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. சரி, இப்போ பார்ப்போம் வாங்க. இதுதாங்க விஸ்டம் லைப்ரரின்ற ஒரு லைப்ரரி நம்மளுக்கு இணையதளத்தில் கிடைக்குது. திராவிடன்னு சொல்லிட்டு 29 டெஃபனேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொல் எங்கே பரவலாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துயிசத்தில், சமஸ்கிருதத்தில், ஜெயினிசத்தில், பிராகிருதத்தில், மராத்தியில், ஹிந்தியில் மொத்தம் 29 டெஃபனேஷன்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஒன்றா பார்க்கலாம். நம்மளை எப்படி ஏமாற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த திராவிடன்ற வார்த்தை தமிழ்லேருந்து திரிஞ்சுதான். எப்படி? தமிழ்லேருந்து திரிஞ்சு 29 அர்த்தத்தை கொடுக்குதான். இதில் ஹிந்துசத்தில், சமஸ்கிருதத்தில், ஜெயினிசத்தில், பிராகிருதத்தில், மராத்தியில், ஹிந்தியில். இதை யாராச்சும் நம்புவாங்களா? இங்கே பாருங்கள். ஹிந்துசத்தில் புராணத்தில், இதிகாசத்தில் திராவிடனா ஒரு கிங் ஆஃப் த ஃபேமிலியாக, ஒரு கந்தர்வா வாஸ் ஃபாதர் ஆஃப் கம்சா. இதுங்க வந்து தமிழகா. இங்கே பாருங்கள், அதே திராவிடம் என்றவனே அந்த சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் கொடுக்குறான் பாருங்கள். என்ன அர்த்தம் கொடுக்குறான் பாருங்கள். இன் ஏன்ஷியன்ட் டேஸ் த ஹோல் ஆஃப் சவுத் இந்தியா வாஸ் நோன் பை த நேம் தமிழகா. ஏன்டா தமிழகான்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அது என்ன திராவிடன்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறதுக்கு? சரி, ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். இங்கே அப்படியே கீழே வந்து அவங்களே ஒன்று சொல்கிறான் பாருங்கள். தமிழ், தமிழா, தமிதா, ட்ரமிதா, திரவிடா. அதாவது தமிழ் என்ற உச்சரிப்பு பிழையான உச்சரிப்பாக இருந்தால் கூட மீ இல்லாமல் உச்சரிக்கவே முடியாது. பிழையான உச்சரிப்பாக இருந்தால் கூட தமிழ், தமிழ எது சொன்னாலும் சரி. சரிங்களா? மீ இல்லாமல் நம்ம தமிழ் வார்த்தையை தவறாக கூட உச்சரிக்க முடியாது. சரிங்களா? அப்போ இந்த திராவிட என்ற சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நான் அடித்து சொல்கிறேன், இந்த தமிழ் என்ற வார்த்தையிலேருந்து இது வந்தது கிடையாது. அதற்கான ஆதாரங்கள் உங்கள் கண்முன்னே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வடக்கில் எவ்வளோ இடத்துல இந்த திராவிட என்ற இடத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோ இருக்குது. இங்கே இன்னும் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், திராவிடானா த கிங்டம் ஆஃப் மலைய வஜ பாண்டியா, எ சன் ஆஃப் கிருஷ்ண சாம்பவதி, பீப்புள் ஆஃப் திராவிடா, டாக்டர் ஆஃப் சம்திங், மதர் ஆஃப் விஸ்வராசன் சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. திராவிடா இஸ் அ நேம் மென்ஷன் மகாபாரதா. இது வந்து ஏன்ஷியன்ட் கண்ட்ரி விச் ஷுட் பி ஷன்ட் அக்கார்டிங் டு 10th century சௌரபூரணா. இது எல்லாமே எல்லாம் வடமொழி இருக்கிறது, எல்லாம் சமஸ்கிருதம் இருக்குது. திராவிடான்னு சொல்லி கிடக்குறீங்க. அப்படியே பாருங்க, வாஸ்து சாஸ்திரா அதுலேயும் திராவிடா, இதுலேயும் திராவிடா, எல்லாத்துலேயும் திராவிடா தான். அப்புறம் நாத்திய சாஸ்திரா, இதில் வந்து தியேட்ரிக்ஸ் அண்ட் ட்ராமட்டர்ஜின் அப்படின்னு இருக்குது. இதுலேயுமே பாருங்கள், நேம் ஆஃப் அ ட்ரைபா, திராவிடன்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. நேம் ஆஃப் அ ட்ரைமா, திர் ஆல்சோ நவுன் பை த நேம் ட்ரமிலா, தமிழா இன் பாலி. அப்போ வடக்குலேயே நம்ம தமிழ் ஆளுங்க தான் வந்திருக்காங்க போல் முழுக்க. இப்போ தான் தெரியுது. அப்புறம் காவியா போயிட்டு இதுலேயுமே திராவிடாவாம். சரி, அப்படியே வந்து ஜோதிஷா, அப்படியே கீழே வாங்க, ஜெயினிசத்துலேயும் இருக்குது,
அப்படியே கொஞ்சம் கீழே வந்து மராத்திலையும் இந்த திராவிடன்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு. அப்புறம் சமஸ்கிருதம் தான் இந்த திராவிடா ஒரு கண்ட்ரியாக இன்னாபிட்டன்ட் நிறைய கண்ட்ரி சொல்கிறாங்க. நேம் ஆஃப் அ டீக்ரேடட் ட்ரைப் மனுஸ்மிருதியில் இருக்காமே. அது மட்டும் இல்லாமல் கலெக்டிவ் நேம் ஃபார் 5 பீப்புள்ஸ், ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், தெலுங்கா, மகாராஷ்டிரா. எங்கடா போச்சு தமிழை காணோம்? சரி, ஓகே. ஏன்னா திராவிடர்கள் தமிழர்கள் இல்லையே, தமிழர்கள் தான் திராவிடர்கள் இல்லையே, அதனால் அங்கே காணோம். இந்த மாதிரி வந்துட்டு பல அர்த்தங்கள் எக்கச்சக்கமான இடத்துல பயன்படுத்தின ஒரு மக்கள்கிட்ட புழக்கமாக இருக்க, நான் சாதாரணமாக பேசிக்கிற வார்த்தை மாதிரி தான் இருக்குது. இதில் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை எப்படி தமிழ்லேருந்து தான் தெரிஞ்சு அங்கே போச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ இந்தியா முழுவதும் வாழ்பவர்கள் தமிழர்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்தியாவோட மொழியை, ஆட்சி மொழியை தமிழாக மாற்றுங்க, அலுவல் மொழியை தமிழாக மாற்றுங்க. அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தமிழ் வந்து ஒரு பயிற்று மொழியாக நீங்கள் மாற்றியே ஆகணும். இந்த கோரிக்கையை என்ன பண்ணணும், யாரும் இங்கே திராவிடர்கள் பேசுகிறீங்க இல்லையா, நீங்கள் தான் கொண்டு போய் வைக்கணும். அப்படி வைக்கலன்னா நீங்கள் வந்து திராவிடமே பேசாதீங்க தமிழ்நாட்டில். சரி, நம்ம அது தேவையில்லை. அப்போ திராவிடம் என்ற சொல் வந்து தமிழர்களை குறிக்கவில்லை என்பது இங்கே நிரூபணமாகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, வாங்க அப்படியே கீழே பாருங்கள். திராவிட பாஷா, திராவிட பாஷ்யா, திராவிட பூட்டிகா, திராவிட காரியா, திராவிட தேசா, திராவிட தேசியா, திராவிட தீபா, திராவிட கௌதா, திராவிட கௌதகா, திராவிட ஜாதி, திராவிட ஜானா, திராவிட தாக்கா, திராவிட கச்சா, திராவிட பிலிப்பி, திராவிட லிபி, திராவிட மனையா. எவ்வளோ வார்த்தைகள் திராவிடத்தை பயன்படுத்தி, எத்தனை வார்த்தைகள். இது வந்து என்னன்னா ஒரு மொழியிலேயே தோன்றி இருக்கின்ற வார்த்தை இது, ஒரு மொழியின் வார்த்தை இது, சமஸ்கிருத மொழியின் வார்த்தை இது. சரியா? அதை கொண்டு வந்துட்டு தமிழர்கள் மேலே திணிச்சிக்கிட்டு, நீங்கள் திராவிடர்கள்னு சொல்லிக்கிட்டு தமிழ்னு சொல்லு தான் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்கள் தமிழர்களை? இதெல்லாம் பார்த்தும் கூடமா உங்களுக்கு வந்து உணர்ச்சி வரணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸு. இந்த டேட்டா பேஸில் மொத்தமாக 429 பக்கங்களில் 132 புத்தகத்தில் இந்த திராவிடம், திராவிடா எப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தி எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். இதில் வந்து 99% வடமொழி தான். அத்தனை இடத்துல இது வந்து மக்களால் பரவலால் பேசப்பட்ட ஒரு சொல். பரவலாக அந்த சொல்லை கொண்டு வந்து நீ திராவிடம் தான் திணிச்ச அப்படின்னா இங்கே என்ன, எப்படி நம்ம இது வருது கடைசியில்? திராவிடம்ன்றதை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ இந்த சொல்லை வந்து சாதாரணமாக இப்போ உலகத்தில் இருக்க மக்கள் வந்து திராவிடம்னு போட்டாங்கன்னா அது வந்து சொல்லிட்டோம், இது வந்து ஃப்ரம் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வார்த்தை. அப்போ இந்த திராவிடமே சமஸ்கிருதம்னா அப்போ வந்து தமிழ் மொழியே சமஸ்கிருதம் தான் வந்திருக்கு போல். அப்போ சமஸ்கிருதம் தான், தமிழ் மொழியே சமஸ்கிருதம் தான் வந்திருக்கு, அப்போ சமஸ்கிருதம் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினைப்பாங்க போல் முதல்ல. இந்த ஒரு உள்நோக்கத்தால் தான் இங்கே இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. கிடையவே கிடையாது. திராவிடம் என்ற சொல்லு வந்து தமிழர்களை ஒருபோதும் குறிக்காது. தமிழ் என்ற சொல்லிலும் அது வரவே இல்லை. அதுக்கான ஆதாரங்களை நான் எக்கச்சக்கமாக வந்து உங்களுக்கு வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க நம்மளுக்கு. இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது எத்தனை இடத்துல. இதில் ஒரு நகைச்சுவை என்ன அப்படின்னா, காமசூத்ரா கிளாசிக்கல் சயின்ஸ் லிட்டரேச்சர் இதுலேயே அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு காதலை எப்படி ஆரம்பித்து முடிக்கணும் அந்த இடத்துலையுமே இது வந்து இந்த வார்த்தை பயன்பட்டுருக்கு. இது வந்து இத்தனை நாட்களாக இது நம்மை ஏமாற்றும் ஒரு போலித்தனமான ஒன்றாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். சரி, தமிழர்கள் இந்த திராவிட சொல்லின் முழு வரலாறு சொல்லின் அர்த்தங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து வந்து தமிழர் குடிகள் மற்றும் தமிழ் தேசியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பொதுவான கருத்து. இதையெல்லாம் பார்த்துட்டு தமிழர் குடிகள் தமிழ் தேசியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த காணொளியை நீங்கள் பகிர வேண்டும், அல்லது நீங்கள் ஒரு காணொளி தயாரித்து பகிரலாம், நீங்கள் பேசலாம், குறுஞ்செய்திகள் அனுப்பலாம், கட்டுரைகளாக செய்து நம் தமிழர்களுக்கு இதை பரப்ப வேண்டும். இதை பரப்புவதன் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, என்னுடைய மரபணு ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கு தமிழர்களை பார்த்து, தமிழ் குடிகளை பார்த்து, சேர சோழ பாண்டியர்களுக்கு அப்புறம் இங்கே மிகப்பெரிய பேரரசு, தமிழனின் பேரரசு என்ன ஆக போகின்றது? மேலோங்க போகின்றது. இங்கே கண்டிப்பாக இங்கே ஒரு பேரரசு அமைய போகின்றது, ஒரு தமிழனால். அதாவது சாதி பற்றற்ற தமிழ் பற்றுள்ள ஒரு தலைவன் உருவாக போகின்றான்.
உருவாக போகின்றான் நம்மளுடைய தமிழ் தமிழ் பேரரசு. சேர சோழ பாண்டியர்களுக்கு அப்புறம் இன்னொரு பேரரசு வரப்போகுது. நம்ம தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களோ அந்த முறைகள் எல்லாம் கொண்டு வந்து அதை நவீனமயமாக்கி நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போக போகின்றோம். இந்த காணொளியை பார்த்த அனைத்து தமிழர் குடிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த கருத்து கண்டிப்பாக எல்லாருக்குமே போய் சேரணும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய சிரம் தாழ்ந்த வேண்டுகோள் இது. ஏனென்றால் திராவிடத்தின் மூலம் தமிழர்களும் தமிழர் குடியும் தமிழ் தேசங்களும் மிகவும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். அதையெல்லாம் களைவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இதை நீங்கள் செய்ய வேண்டும். நானும் இதை செய்து கொண்டே இருப்பேன் என்னால் முடிந்தவரை. தமிழர் குடிகள் ஒற்றுமை இயக்கம் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை நான் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.